நல்லதே செய்யணும்னு நினைக்கிற சீமான் அண்ணன் ஏன் கூட்டணியில் அமைச்சு அதிகாரத்துக்கு வந்து நல்லது செய்யக்கூடாது? நீங்க கொள்கை நல்லது செய்யணுங்கிற கொள்கை இருக்கிற கட்சி சொல்லுங்க, போய் சேர்ந்துக்கிறேன். நான் தான் முடிவு, நீங்க தானே கேள்வி கேட்கிறீங்க. இந்த கட்சி நல்ல கொள்கையை வச்சிருக்கு போங்க இப்படி சொல்லுங்க. நல்லது நல்லது செய்யணும் அப்படின்னு நல்லது செய்யணுங்கிற கட்சி சாராங்கச்சி விக்குமா? கேட்கறதுக்கு பதில் இருக்கா? நல்லது செய்யுங்கிற கட்சி மலையை குவாரி ஆக்குமா? கிரஷர் போடுமா? கிரஷர் கல் குவாரி வச்சிருக்கு, கல் குவாரி வைக்குமா? ஏங்க மரத்தை வெட்டிட்டீங்கன்னா நான் நட்டு வச்சுட்டு செத்து போகலாம், தண்ணியை உறிஞ்சி வச்சுன்னா தேக்கி வச்சுட்டு செத்து போகலாம். மலைய மணல நீங்க என்ன பண்ணுவீங்க? அது போய் என் தம்பி வந்தாருன்னு இப்படி பேசினாருன்னா கேளுங்க, நீங்க உங்க அண்ணன் கூட போய் சேருவீங்களான்னு. ஏங்க நான் எவ்வளவு காலமா ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுத்து கொள்கையோட போயிட்டீங்க. என்னைய கொலை செஞ்சு புதைக்கிறதுல உங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம் இருக்கு? என்னை ஒருத்தனையாவது விட்டு விட மாட்டீங்களா? இந்த கோயிலுக்கு நடந்து விட்ட மாடு மாதிரியாவது என்னை விட்டு தொலைங்கள. என்னையும் போய் அதுக்குள்ள போ என்ன கூட்டணி வையுங்கிறது. நானும் தம்பி விஜயும் சேர்ற மாதிரி இருக்குதுன்னு தனியா நிக்கிறதா உங்க பலம். நீங்க எதுக்கு இப்ப கூட்டணிக்கு புரிய? என்னதாப்பா உங்க பிரச்சனை? நான் தனியா நிக்கிறேன்னா தனியா எத்தனை நாளைக்கு நிப்பிய? கூட்டணிக்கு போகணும். கூட்டணி வச்சிருக்கிறவங்க கிட்ட கேக்குறீங்களா? கூட்டணி வச்சா தான் வெல்ல முடியும் சொல்லணும். கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யார்ட்டையும் கேட்கல. இப்ப என்ன சொல்றீங்க? நான் தனியா நிக்க போறேன்னு அறிவிச்ச பிறகு ஏதாவது கூட்டணி வைக்க மாட்டீங்களான்னு. சரி, இப்ப நான் கூட்டணி வைக்கிறேன்னு சொல்றேன். நாளைக்கு நீங்க என்னங்க நீங்க தனியா தானே நின்னீங்க, அதானே உங்க பலம். ஏன் இப்ப கூட்டணி வைக்கிறீங்கன்னு கேட்பீங்க. அந்த கழுதையை சொல்லாங்களா, முன்னாடி போனா கடிக்குது, பின்னாடி வந்தா உதைக்குது, இப்ப நான் என்னதான்டா செய்யறதுன்னு. அது மாதிரி எது செஞ்சாலும் நீங்க இப்படி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறது? நான் தனிச்சுதான் போட்டிடுவேன். என்னுடைய தத்துவம் இங்க பாருங்க, நான் உங்களுக்கு பேசியாச்சு. இப்படி கூட்டத்தில் இருக்கும்போது எங்கள் தலைவன் பிரபாகரன் சொன்னது போலன்னு நான் சொன்னேன்னா இவங்க என் பக்கத்தில் இருப்பாங்களா ஓடி போவாங்களான்னு பாருங்க. இதுல எந்த தலைவர் படத்துக்கு பக்கத்துல என் தலைவர் படத்தை போடுறது? போட்டா இருப்பாங்களா இல்ல நீங்களே காட்டுவீங்களா? அப்ப சிக்கல் புரியுத. அதனால அது கடினம், அதை விட்டுருவோம்.